ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வத்த குழம்பு எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? எண்ணெய் சூடானவுடனே சுண்டைக்காய் வத்தலை அதில் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். கருகாமல் லைட்டாக பொறுன்னு வர மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துட்டு அதே எண்ணெயில் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்ச உடனே சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நிறைய சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கசப்பாயிரும். கொஞ்சமாக வெந்தயம் மணத்துக்காக சேர்த்துக்கிட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகாய் வத்தல், கருவேப்பிலை சேர்த்து அதுவும் பொரிந்தவுடன் கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நிறையவே சேர்க்கலாம், நல்ல மணமாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. வெள்ளைப்பூண்டும் சேர்த்துட்டு பொன்னிறமாக வர வதக்கிட்டு சின்ன வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு பொன்னிறமாக வர வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு அதில் சில பொடிகள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கி பச்சை வாசனை போகணும். எண்ணெய் தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெயும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. வத்த குழம்பு கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்தா சுவையாக இருக்கும். அப்புறம் ஒரு லெமன் சைஸு புளியை கரைச்சி எடுத்துருக்கேன். அந்த தண்ணியை அதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கும் போது வறுத்து வச்சுருக்க சுண்டைக்காய் வத்தலையை அதில் சேர்த்து நல்லா கொதித்து பச்சை வாசனைலாம் போன பிறகு ஒரு சின்ன துண்டு வெல்லம், இது ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்து நல்லா வத்துற அளவுக்கு கொதிக்க வச்சு மல்லி இலை தூவி இறக்கிடுங்க. சுவையான சுண்டைக்காய், ஆரோக்கியமான சுண்டைக்காய் வத்தல் குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.